ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மீன் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். நல்லா மீன் மேக்கரை நல்லா சுடுதலில் போட்டு எடுத்து நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கோம். அது தேவையான பொருள் என்னென்னா கருவேப்பிலை, கேப்சிகம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி தேவையான பொருள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோனையும் நம்ம பட்டை, லவங்கம், வாசனை எது எது வதக்கணுமோ அதெல்லாம் போட்டு அப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சோம்பு கொஞ்சம், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் சூடானோனையும் அதில் போட்டு அப்படி நல்லா அப்படியே வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா போட்டு அதோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 போதும், சிறுசாக இருக்கணும்னா 2 போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து அதோட நல்லா வதக்கிங்க. 2ம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுங்க. கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கேப்சிகம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். பாருங்கள், பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து நல்லா கீறி வச்சுருக்கேன். அதையும் அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா அப்படியே நல்லா வதக்கி விடுறேன். நல்லா சேர்ந்து நல்லா முன்னும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் அதோட ஒரு கேப்சிகம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தா போதும். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பாருங்கள், அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும். அப்படியே அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, வீட்டு குழம்பு தூள், நார்மல் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படியே சேர்த்து நல்லா ஆட் பண்ண போகிறோம். அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இந்த பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இது தேவையான உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துட்டு அப்படி நல்லா தண்ணி வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அப்படியே நல்லா ஒரு கிளறுங்க. கிளறிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்தோடனையும் நம்ம மீன் மேக்கரை சுடுதண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். அதை அப்படியே எடுத்து பிழிஞ்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தோம். அதை அப்படியே இதில் சேர்க்க போகிறோம். அப்படியே சேர்த்து அப்படி நல்லா கிளறுங்க. அப்படி இங்கிட்டு ஒரு கிளறு, அங்கிட்டு ஒரு கிளறு, அப்படியே கிளறு செமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. வீட்டிலையே நான் புரோட்டா செஞ்சுருந்தேன். அதுக்கு கிரேவி என்ன செய்யணும்னு யோசித்து டக்குன்னு செஞ்சது தான் இந்த மீன் மேக்கர் கிரேவி. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நினச்சி இப்படி செஞ்சு பாருங்கள், கொடுத்து பாருங்கள், செமையாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை தூவி அப்படியே இறக்க போகிறோம். வீட்டில் செஞ்ச பரோட்டாவுக்கு டக்குன்னு ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பாய். தேங்க்யூ. வாட்ச் மை வீடியோ.